யூத்தமிழ் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நாகசக்தி அருள்வாக்கு ஜோதிடர் கோமலகாந்தி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னன்னா, தமிழ் புத்தாண்டு பத்தி பார்க்க போறோம். தமிழ் புத்தாண்டு 12 ராசிகளுக்கு எப்படி இருக்க போகுதுன்றத சோழி பிரசனம் மூலமா நம்ம இப்போ பார்க்க போறோம். இந்த தமிழ் புத்தாண்டு பார்த்தீங்கன்னா, அதாவது விசுவாவசு வருஷம் குரோதி ஆண்டு முடிஞ்சு விசுவாவசு வருஷம் வந்து பிறக்க போகுது. அதாவது மகர லக்னத்தில் சூரிய ஓரையில் இந்த விசுவாவசு வருஷம் பிறக்க போகுதுன்னு சொல்லலாம். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த தங்கம் விலை வந்து ரொம்ப ஏற்றம் அதிகமாகவே இருக்க போதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி வெப்பமும் பார்த்தீங்கன்னா, ஏன்னா இந்த வருஷத்துடைய ராஜாவாக வந்து சூரிய பகவான் வராரு, அதனால வெப்பமும் அதிகமாக இருக்க போகுது. அதே மாதிரி மழையும் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்க போகுது. இந்த கடலோரம் இருக்கிற மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எச்சரிக்கையாக மழை காலத்தில் இருக்கிறது வந்து ரொம்பவும் நல்லது. 12 ராசிக்கு, அதாவது மேஷம் முதல் மீனம் வரை இருக்கிற 12 ராசிகளுக்கு தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி சோழி பிரசனம் மூலமாக நம்ம இப்போ பார்க்கலாம். மேஷராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி நம்ம சோழி பிரசனம் மூலமா இப்ப பார்க்கலாம். ஓம் நாகத்வஜாய வித்மஹே நாகரூபாய தீமஹி தன்னோ நாகதேவி பிரசோதயாத். மேஷராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னாவே பொதுவாகவே ரொம்ப வந்து இந்த யாருக்காவது ஒரு ஹெல்ப்புன்னு கேட்டால் ஃபஸ்ட்டு அந்த ஹெல்ப்பை பண்ணிட்டு தான் அடுத்த வேலை பார்க்கக்கூடியவர்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப சுறுசுறுப்புடன் செயல்படக்கூடியவர்கள் மேஷராசிக்காரர்களாக தான் இருப்பாங்க. இந்த மேஷராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சனி பயிற்சி, குரு பயிற்சி, அப்புறம் இந்த ராகேது பயிற்சி எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்குறோம். அப்படின்னா மேஷராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சி பார்த்தீங்கன்னா 12ல் வந்து சனி பகவான் வர்றாரு. அதாவது விரயஸ்தானத்தில் சனி பகவான் வர்றதுனால மேஷராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா விரய சனின்னு கூட சொல்லலாம். அதாவது விரய சனி காலத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா விதத்திலும் விரயம் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. சில விஷயங்களில் மட்டும்தான் அவங்களுக்கு விரயம் ஆக போகுது. அதே மாதிரி இவங்களுக்கு ராகு பகவான் வந்து இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 11ல் லாபஸ்தானத்தில் வராரு. அதனால வந்து ரொம்ப நாட்களா வந்து பிரச்சனையா இருக்கு, ஒரு தொழில வந்து முன்னேற முடியல, ரொம்ப நாளா வந்து ஒரு அங்கீகாரம் கிடைக்கல. அதாவது இவங்களுக்கு வந்து ராசிலேயே வந்து இப்ப சூரியன் உட்காந்துருக்காரு, ராசிலேயே மேஷத்திலேயே சூரியன் இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு நல்ல பேர் வந்து இவங்களுக்கு கிடைக்க போகுது. அதாவது ஒரு வேலையில வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, அந்த வேலையில வந்து இவங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கல. அதாவது எந்த அளவுக்கு சாப்பிடாம கூட உழைச்சிருப்பாங்க, ஆனா உங்க மேலதிகாரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் உங்களை திட்டிகிட்டே இருந்திருப்பாரு, உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்காம இருக்கும். அது எந்த தொழில செய்யறவர்களா இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு அங்கீகாரம்ன்றது வந்து உங்களுக்கு கிடைக்காம இருந்திருக்கும். ஆனா இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்க போகுது, உங்களுக்கு பேர் புகழ் அந்தஸ்து கிடைக்க போகுதுன்னு கூட சொல்லலாம். அதாவது நீங்க எந்த துறையை சேர்ந்தவர்களா இருந்தாலும் அந்த துறையில பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நீங்க தான் இந்த துறையில இருக்கீங்கன்றதுக்கு 4 பேருக்கு வந்து உங்களை தெரியும். இப்போ ஒரு ஸ்ட்ரீட்ல நீங்க இருக்கீங்கன்னா அந்த முனையில இறங்கி உங்க பேர் கேட்டா கூட கூட்டிட்டு வந்து விடுற அளவுக்கு ஒரு அங்கீகாரம் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது. அந்த அளவுக்கு வந்து ஒரு அந்தஸ்து கிடைக்க போகுதுன்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி ரொம்ப நாட்களா பார்த்தீங்கன்னா இந்த கடன் பிரச்சனையில அவதிப்பட்டு இருப்பீங்க, அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த கடன் வந்து தீர்ந்து ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்றது லாபம் கிடைக்க போகுதுன்னு கூட சொல்லலாம். எல்லா விதத்திலையும் லாபம் கிடைக்க போற ஆண்டா பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் அமையுது. ஆனா வந்து இப்போ விரயம்ன்றதுனால கண்டிப்பா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வெளிநாட்டு பயணம்ன்றது வந்து அமைய போகுது. வெளிநாட்டு பயணம்னும் போது பார்த்தீங்கன்னா இது அதாவது காசு செலவு பண்ணி நீங்க போற மாதிரி இருக்கும். ரொம்ப நாட்களா பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு போயிட்டு இந்த ஒரு பரிகாரம் பண்ணணும், இல்ல குலதெய்வம் கோயிலுக்கு போகணும், இல்ல ஏதாவது ஒரு கோயில்ல வந்து நேர்த்தி கடன் செய்யணும்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க. அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் நீங்க நேர்த்தி கடனை வந்து நிறைவேற்றக்கூடிய ஆண்டா பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் இருக்க போகுது. அதாவது நிறைய பயணம் மேற்கொள்ள போறீங்க. நிறைய பேருக்கு வந்து வேற கம்பெனிக்கு போகணும், இல்லை வேற வேலைக்கு போகணும்னு யோசிச்சுட்டு இருந்தவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் கிடைக்க போகுதுன்னு கூட சொல்லலாம். வேற இடத்துக்கு வந்து உங்களுக்கு மாற்றம் கிடைக்க போகுது. ரொம்ப நாட்களாக ஒரு இடத்துலயே இருந்தேன், இந்த இடத்துல இருக்கிறவங்க யாருமே சரியில்லை, எனக்கான ஒரு அங்கீகாரமும் கிடைக்கல இங்கே அப்படின்னு நினைச்சவங்களுக்கு புது இடம் போக போகுதுங்க. புது இடத்துல உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்க போகுது. அதே மாதிரி நாளில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து இந்த வாக்குஸ்தானமும் சரி நல்லா இருக்க போகுது. நீங்க வந்து ரொம்ப நாளா வந்து ஒரு தொழிலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு வந்து இப்போ நீங்க ஒரு ஆங்கரா இருக்கீங்க அப்படின்னு நினைச்சுக்கோங்களேன். உங்களுக்கு வந்து ஆங்கர் தொழில வந்து ஒரு எந்த ஒரு அங்கீகாரமும் கிடைக்காம இருந்திருக்கும். ஆனா இந்த வருஷம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்க போகுது. அதே மாதிரி இந்த மருத்துவத்துறையில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா என்ன செவ்வாய்னாவே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், இந்த ரத்தம் அதெல்லாம் சொல்லிட்டு தான். ஸோ அந்த மருத்துவத்துறையில இருக்கிறவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்க போகுது. ரொம்ப நாட்களா வந்து மருத்துவ படிப்பு படிக்கிறதுக்காக பசங்க வந்து வெளியூர் பயணம் போகணும் அப்படின்னு நினைச்சவங்களுக்குலாம்
கண்டிப்பா வெளியூர் பயணம் போக போறீங்க. சரியான தூக்கம் மட்டும்தான் இருக்காது இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா. ஏன்னா நீங்க படிப்புன்னு இருந்து படிப்பிலேயே ஒரு கவனம் செலுத்தக்கூடிய ஒரு ஆண்டாவும் மாணவர்களுக்கு இந்த விஷயம் இருக்கு. அதே மாதிரி இந்த ரியல் எஸ்டேட் பண்றவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அமோகமான ஆண்டு. அதாவது நிறைய உங்களுக்கு லாபம் வரப்போகுது, நீங்க பண்ற அந்த தொழில்ல முன்னேற்றம் கிடைக்க போகுதுன்னு கூட சொல்லலாம் இந்த வருஷம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேஷ ராசிக்கு 5ல் வந்து கேது பகவான் இருக்காரு. ஸோ 5ல் கேது பகவான் இருக்கிறதுனால யாராவது இந்த குழந்தைகளுக்கான ட்ரீட்மெண்ட், அதாவது குழந்தை வேண்டி நிறைய பேர் வந்து கோயிலாக சுற்றிட்டு இருப்பீங்க, குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களாம் வந்து குழந்தைக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த டைமில் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கைகூடி வராது. ஏன்னா கேது பகவான் இருக்கிறதுனால குழந்தை பிரச்சனையை வந்து உங்களுக்கு உண்டு பண்ணிடுவார், அதனால் தடை பண்ணுவாருன்னு கூட சொல்லலாம். ஸோ அதனால் யாருமே வந்து ட்ரீட்மெண்ட், ஏதாவது குழந்தைக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்க இந்த ஒரு வருஷம் மட்டும் அந்த ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் இருக்கிறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது. தயவு செஞ்சு அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்காதீங்க இந்த ஒரு வருஷம் மட்டும். நார்மலாக வந்து இந்த சிறு தொழில் செய்கிறவங்க இருக்காங்க பாருங்க, அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னாவும் ஏற்றம் நிறைந்த வருஷமாகவும் தான் இந்த வருஷம் இருக்கு. அதே மாதிரி இந்த யாருக்காவது நீங்கள் போயிட்டு ஒரு கடையில் போயிட்டு இந்த காய்கறி கடையில் போயிட்டு ஏதாவது சின்ன சின்ன சிறு தொழில் செய்கிறவங்க கிட்ட போயிட்டு ஏதாவது வாங்கணும் அப்படின்னா பார்கிங் பண்ணி வாங்காமல் இருக்கிறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது. ஏன்னா நீங்கள் போயிட்டு எப்போ பார்த்தாலும் இந்த பார்கிங் பண்ணி வாங்கினீங்கன்னாவே, நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம பெரிய மால் போகணும், இல்லை வந்து ஏதாவது வந்து ஸ்பென்சர் போவோம், அந்த மாதிரி இடத்துலலாம் போய் யாருமே பார்கிங் பண்ணுறதில்ல. எவ்வளோ அமௌண்ட் சொல்கிறாங்களோ நம்ம போய் வாங்கிட்டு வந்துடுறோம். ஆனால் இந்த சிறு தொழில் செய்கிறவங்க கிட்ட போயிட்டு நம்ம பார்த்தீங்கன்னா இந்த பார்கிங், ரோட்டில் வந்து ஜூஸ் வித்துட்டு இருப்பாங்க, ரோட்டில் வந்து காய்கறி விற்பாங்க, இவங்க கிட்ட போயிட்டு நம்ம பார்கிங் பண்ணிட்டு இருப்போம். அவங்களுடைய அந்த சாபம் வந்துன்றது நம்மளே வந்து வெயிலில் நின்று வித்துட்டு இருக்கோம், இவன் வந்து நம்ம கிட்ட போய் இப்படி பார்கிங் பண்ணுறானேன்னு சொல்லிட்டு அவங்களுடைய சாபமும் வாங்கக்கூடிய ஆண்டா இந்த வருஷம் இருக்கிறதுனால யார்கிட்டையுமே வந்து பார்கிங்லாம் பண்ணாமல் நீங்கள் ஒரு விஷயம் பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் என்னதான் வந்து என்ன ஜாக்கிரதையாக இருந்தாலும் சரி, இந்த எதிர்பாலினத்திடம் பார்த்தீங்கன்னா, அதாவது ஆணாக இருந்தால் பெண்ணிடமும் பெண்ணாக இருந்தால் ஆணிடமும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது நல்லது. உங்கள் வேலை செய்கிற இடத்துலையும் சரி, இல்லை நீங்கள் வசிக்கிற இடத்துலையும் சரி, அதாவது அக்கம் பக்கத்துலையும் சரி, யாராவது வாலண்டரியாக வந்து உங்ககிட்ட பேச போகிறாங்க, அதாவது ஏன்னா சுக்கிர பகவான் வந்து 12ல் இருக்கிறதுனால கம்பல்சரி பார்த்தீங்கன்னா அந்த எதிர்பாலினத்திடம் வந்து ஒரு அஃபெக்ஷன், ஒரு அட்ராக்ஷன் வந்து ஈர்க்கப்படும். தேவையில்லாமல் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு மைண்ட் அப்செட்டில் இருப்பீங்க, அவங்க வந்து கொஞ்சம் ஆறுதலாக பேசணுன்னே உங்கள் மைண்டு மாறும்னு கூட சொல்லலாம். ஏன்னா யாராவது நமக்கு ஆறுதல் சொல்ல மாட்டாங்களா ஏன்னா நினச்சிட்டு இருக்கும் போது கண்டிப்பாக அவங்க வந்து ஏதாவது பேசும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைண்டு வந்து டிஸ்டர்ப் கொடுக்கும். ஸோ டிஸ்டர்ப் ஆகும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு அவங்க மேலே ஒரு அட்ராக்ஷன் வரப்போதும். ஏன்னா நமக்கு ஆறுதல் சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு ஒரு அட்ராக்ஷன்றது வந்து உங்களுக்கு வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் பண்ணுறதை வந்து தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா இது மூலயமா பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஏதாவது மெசேஜ் பண்ணுறீங்க, அவங்க ஒரு ஆறுதலாக மெசேஜ் பண்ணுறாங்க, அப்படி இப்படி மாற்றி மெசேஜ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கம்பல்சரி பார்த்தீங்கன்னா அந்த மெசேஜை வச்சே உங்களை பிளாக்மெயில் பண்ணி தேவையில்லாத பிரச்சனைகள் உங்கள் குடும்பத்தினரிடம் பார்த்தீங்கன்னா உண்டாக்குறதுக்கான ஒரு சூழ்நிலை வந்து இந்த வருஷம் வந்து உங்களை உண்டாக்கி கொடுக்குது. ஸோ அதனால் வந்து யாராக இருந்தாலுமே சரி கொஞ்சம் ஜாக்கிரதையோடு பழகிறது நல்லது. யாரையுமே நம்பி பேசி நீங்கள் வந்து ஒரு பிரச்சனையில் போய் மாட்டிக்காமல் இருக்கிறது வந்து நல்லதுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா பிரச்சனையில் மாட்டிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனை தான் உங்களுக்கு மேலே பிரச்சனைகளை கொண்டு வந்து சேர்த்துரும். இது மூலயமா வந்து உங்களுக்கு பண விரயமும் ஆகும். சப்போஸ் வந்து அவங்க வந்து பிளாக்மெயில் பண்ணும்போது பணம் கூட, இல்லைனா உன் ஒய்ஃப் கிட்ட காமிச்சிடுவேன், இல்லை பணம் கூட, இல்லை உன் அப்பா கிட்ட காமிச்சிடுவேன், இல்லை உன் அண்ணன் கிட்ட காமிச்சிடுவேன்ட்டு மாற்றி யார்கிட்டையாவது ஒரு பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க உங்ககிட்ட வந்து. ஸோ அதனால் இந்த பிளாக்மெயிலில் போய் சிக்க போகிறீங்க. ஸோ அதனால் தேவையில்லாமல் யாராவது வாலண்டரியாகவே வந்து உங்ககிட்ட வந்து பேசினாலும் நீங்களாக போயிட்டு அவங்கக்கிட்ட மாட்டிக்காமல் இருக்கிறது வந்து உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுன்னு சொல்லலாம். மேஷராசிக்கான பரிகாரம். மார்ச் மாதம் பார்த்தீங்கன்னா சனி பெயர்ச்சி வருது. ஸோ சனி பெயர்ச்சினால மேஷராசிக்காரர்களை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஹேண்டிகேப் பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். அதாவது ஊனமுற்றோருக்கு நீங்கள் எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய தாக்கத்திலேருந்து உங்களுக்கு குறையும் சொல்லலாம். அதே மாதிரி இந்த எள்ளுருண்டை செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டு இந்த கோயில் வாசல்லாம் இருப்பாங்க பாருங்கள், அவங்களுக்கு கூட பார்த்தீங்கன்னா உங்கள் கையால் கொடுக்கறது வந்து ரொம்பவும் விசேஷம். பிளட் டொனேஷன்றது வந்து நீங்கள் அதை எந்த அளவுக்கு செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்றம் கொடுக்கும் கூட சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா மே மாதம் வந்து குரு பெயர்ச்சி வருது. இப்போ குரு பெயர்ச்சி அன்னைக்கு என்ன பண்றீங்கன்னா இந்த வெள்ளை மூக்கல்ல இருக்கு பாருங்க, அதை வந்து நைட்டு வந்து ஊற வச்சுட்டு காலையில எடுத்துட்டு போயிட்டு இந்த கடல்ல போட்டாலும் சரி, இல்லைன்னா வந்து உங்க வீட்டு பக்கத்துல ஏதாவது குளம் இருந்தா அந்த குளத்துல எடுத்துட்டு போயிட்டு அந்த வெள்ளை மூக்கடலையை நீங்க போடும் போது என்னன்னா அந்த மீன் வந்து சாப்பிடும். ஸோ மீன் சாப்பிடும் போது அது குரு பகவானுடைய தாக்கம் ஏதாவது இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு அந்த தாக்கம் வந்து கம்மியாகும்
கூட சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ராகுகேது பயிற்சி. ராகுகேது பயிற்சி வந்து ஜூலை மாதம் வருது. ஸோ ஜூலை மாதம் ராகுகேது பயிற்சி வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த கருப்பு உளுந்து கொள்ளு, அதாவது கொள்ளுன்றது வந்து கேது பகவானுடைய தானியம், ராகுடைய தானியம் பார்த்தீங்கன்னா கருப்பு உளுந்து. இதை வந்து நைட்டு வந்து ஊற வச்சுட்டோ இல்லை அவிச்சிட்டோ எடுத்துகிட்டு போயிட்டு புத்துக்கிட்ட வந்து புத்து மேலே வந்து மஞ்சள் தூவிட்டு இந்த புத்துக்கிட்ட ஒரு வாழை இலையில வந்து படையல் மாதிரி இதை போட்டுட்டு நீங்கள் வச்சுட்டு வந்துடுங்க. அதை வந்து அங்கே இருக்கிற எறும்பு சாப்பிடும், அந்த மாதிரி ஒரு ஜீவராசிகள் ஏதாவது சாப்பிட்டுச்சுன்னா பார்த்தீங்கன்னா ராகுகேது தோஷத்துல இருந்து நீங்கள் தவிர்க்கலாம்னு சொல்லலாம். ஸோ இந்த 3 பேருக்கான பரிகாரங்களும் மேஷராசிக்கு நான் சொல்லியிருக்கேன். இதை பண்ணி பாருங்க. வாழ்க்கையில் நிறைய விதத்தில் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு முன்னேற்றம் அடையும்னு கூட சொல்லலாம்.